ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைக்கும் பிணை கைதிகளுக்கு பதிலாக இஸ்ரேல் தான் விடுதலை செய்யவுள்ள 250 பாலஸ்தீன கைதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. காசா அமைதி ஒப்பந்தத்தின் விளைவாக ஹமாஸ், இஸ்ரேல் என இருதரப்பும் பரஸ்பரம் பிணை கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. அதன்படி ஹமாஸ் தன்வசம் எஞ்சியுள்ள இஸ்ரேல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க உள்ளது. அதற்கு ஈடாக இஸ்ரேல் அரசால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 250 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க உள்ளது. ஆனால் ஹமாஸ் அமைப்பு விடுவிக்க கோரிய முக்கியமான தலைவர்கள் சிலரின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இதுவரை இல்லாத உச்சத்தில் விற்பனையாகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 85 ரூபாய் விலை உயர்ந்து 11,425 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 680 ரூபாய் விலை அதிகரித்து 91,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 3 ரூபாய் விலை உயர்ந்து 187 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 3,000 ரூபாய் விலையேற்றம் கண்டு 1,87,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி 56,760 ரூபாயாக இருந்த தங்கத்தின் விலை இந்த ஆண்டு அதே நாளில் 91,400 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் இதே நாளில் தங்கம் ஒரு சவரன் 81,200 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த வாரம் இதே நாளில் ஒரு சவரன் தங்கம் 87,600 ரூபாயாக விற்பனையானது. கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் 3 தீர்மானங்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை இணைய சேவை மூலம் இணைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் காணொலி காட்சி மூலம் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயரில் கிராமங்களில் தேவைகளை அறியும் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள்ல இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். சென்னையில் உள்ள 3,400 தெருக்களுக்கு புதிய பெயர்களை சூட்ட மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. சாதி பெயர்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தலைவர்கள் அல்லது மலர்களின் பெயர்கள் மாற்றப்பட உள்ளன. சென்னை மாநகராட்சி முழுவதும் உள்ள 35,000 தெருக்கள் சாலைகளின் பெயர்களை ஆய்வு செய்ததில் 3,400 தெருக்கள் சாலைகளின் பெயர்களை மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 19ஆம் தேதிக்குள் அனைத்து பெயர்களும் மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபெயரிடுவதற்கான வழிகாட்டுதல்களின்படி இந்த பணி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சாலை பலகைகள் ரிஃப்ளெக்ஷன் விளக்குகளோடு அமைக்கப்படும் வகையில் விரைவில் டெண்டர் அறிவிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலால் நிர்மூலமான காசாவை சீரமைக்க சுமார் 4.6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என ஐநா சபை தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வந்த கோர தாக்குதலால் காசாவின் 80 விழுக்காடு உள்கட்டமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா கூறியுள்ளது. தற்போது இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் இருதரப்பும் தங்கள் வசம் உள்ள பிணை கைதிகளை பரிமாறிக்கொள்ள உள்ளன. இந்த போரில் சுமார் 67,000க்கும் அதிகமான காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் வீரத்தை சோதிக்காதீர்கள் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முட்டாக்கி பாகிஸ்தானை எச்சரித்துள்ளார். இந்திய மண்ணிலிருந்து இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளது கவனம் பெறுகிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள தெஹ்ரிக்-இ-பாகிஸ்தான் முகாம்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பேசிய அமீர்கான் முட்டாக்கி 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்பி வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும், இந்த சூழலில் எங்கள் வீரத்தை சோதிக்காதீர்கள் என்றும் கூறியுள்ளார். எங்கள் வீரம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அமெரிக்காவிடமும், நாட்டோவிடமும், ரஷ்யாவிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்றும் அமீர்கான் முட்டாக்கி கூறியுள்ளார். அண்மை காலமாகவே பாகிஸ்தானுடனான உறவுகள் சீர்கெட்டுள்ள நிலையிலும், இந்தியாவுடன் உறவு வலுப்பெற்றுள்ள நிலையிலும் ஆப்கானிஸ்தானின் இந்த எச்சரிக்கை கவனம் பெறுகிறது.
வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பருவமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் தொடர்பான விபத்துகளில் 28 பேர் இறந்துள்ளனர். வெள்ளத்தின் வேகத்தில் ஏராளமான வாகனங்கள் சிக்கி பழுதடைந்தன. பலரது உடைமைகளும் நீரில் மூழ்கி நாசமடைந்தன. ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஆறுகள் முழுவதும் நிரம்பி கரைபுரண்டு ஓடுகின்றன. மழை தொடர்ந்து பெய்தால் நிலைமை மேலும் மோசமாகும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் தலைமையை ஏற்க பழனிசாமி தயாராகிவிட்டதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயின் தலைமையை ஏற்கும் அளவுக்கு அதிமுக பலவீனமாகிவிட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றார், மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறார். அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதுதான் காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரை உலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிசாமி தலைமையில், அது பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உரிய விலையில்லாத காரணத்தால் விவசாயிகள் தக்காளிகளை சாலையோரம் கொட்டினர். உடுமலை, மடத்துக்குளம், குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தக்காளி பெட்டி ஒன்று 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரை மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் விளைவித்த தக்காளிகளை சாலையோரம் கொட்டினர். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு கிடைக்காத ஆத்திரத்தில் சாலையில் பணத்தை கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிங்கோலி மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு உரிய இழப்பீடு அரசு சார்பில் வழங்கப்படவில்லை எனவும் புகார் கூறப்படுகிறது. हिंगोली जिल्ह्याचं पावसाने नुकसान झालं आणि त्यातल्या त्यात आमचा शेनगाव आणि हिंगोली तालुका या महाराष्ट्राच्या मुख्यमंत्र्यांनी, आमदार, खासदार, पालकमंत्र्यांनी यांनी वगळून टाकला. म्हणून हे पैसे आम्हाला पाहिजे नाही. हे सरकारच्या तोंडावर आम्ही हे पैसे फेकून मारतो. பீகார் தேர்தலில் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் நாட்டுப்புற பாடகர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க முக்கிய கட்சிகள் முடிவு செய்துள்ளன. 25 வயதே ஆன பிரபல பாடகி மைதிலி தாக்கூர் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்துள்ள நிலையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிகிறது. போஜ்பூரி பாடகரும் நடிகருமான பவன் சிங்குக்கும் பாஜக வாய்ப்பளிக்கும் என தெரிகிறது. இவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் ஆவார். மற்றொரு போஜ்பூரி பாடகரான ஷில்பி ராஜும்
சிராக் பஸ்வான் கட்சி சார்பில் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியும் ஆலோக் குமார் என்ற போஜ்பூரி பாடகருக்கு வாய்ப்பளிக்கும் என தெரிகிறது. இக்கட்சியின் முதல் பட்டியலில் ரிதேஷ் ரஞ்சன் பாண்டே என்ற பாடகருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. போஜ்பூரி நடிகரும் பாடகருமான மனோஜ் திவாரி ஏற்கனவே பாஜக சார்பில் எம்பியாக உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே கூலி தொழிலாளி கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோனிமேடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறி மணிமாறன் என்பவரை கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தொழிற்சாலை உரிமையாளர் மகன் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட லண்டன் மிஷன் ரோடு பகுதியில் தொடர் மழையின் காரணமாக சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. இந்த மரம் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டோ மற்றும் மின் கம்பங்கள் மீது விழுந்ததால் சேதம் ஏற்பட்டது. மனித நடமாட்டம் இல்லாத நேரத்தில் மரம் விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலணி வீசிய வழக்கறிஞர் தொழில் செய்ய தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மேலும் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படுவதாக கூறி மத்திய அரசை கண்டித்தும் கோஷமிட்டனர். கிராம சபை கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்களின் பட்டியல் குறித்த தகவல்களை முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். இணைய சேவை மூலம் நடைபெற்ற கிராம ஊராட்சி மன்ற கூட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்களோடு முதல்வர் ஸ்டாலின் காணொலியில் கலந்துரையாடினார். அப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தார்களா என ஊராட்சி தலைவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை சொன்னீங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சில விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது லிஸ்ட் கேட்டோம். லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துருக்காங்க ஐயா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல 135 கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துட்டு ஐயா. சரி சரி சரி. கிராமத்தின் வலிமைதான் மாநிலத்தின் வலிமை என நிரூபித்து காட்ட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைய சேவை மூலம் இணைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காணொலி காட்சி மூலம் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நாம் தான் நம் கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த வேண்டும் என கூறினார். பணத்தை தண்ணீரை போல் செலவழிப்பதாக கூறுவார்கள், ஆனால் தண்ணீரை தான் பணம் போன்று பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் கால இடர்பாடுகளை குறைக்க ஒவ்வொரு ஊராட்சியிலும் சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். வீதிகள், குடிநீர், மின்சாரம், வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும். தாவேக தலைவர் விஜய் தலைமையை ஏற்க பழனிசாமி தயாராகிவிட்டதாக அமமுக பொதுச்செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயின் தலைமையை ஏற்கும் அளவிற்கு அதிமுக பலவீனமாகிவிட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு. மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரை உலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து
நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இப்ப பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமியை முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிசாமி தலைமையில் அதுவும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை அகழாய்வு நடத்த இடங்களில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக முதுமக்கள் தாழிகள் கிடைத்த கொந்தகை இடுகாட்டு தளத்தை பாதுகாக்க மழைநீர் தேங்குவதை தடுக்க 10 அடி உயரத்திற்கு கான்கிரீட் சுவர்கள் எழுப்பும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கீழடியில் 17 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அருங்காட்சியகம் வரும் ஜனவரியில் திறக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். கொந்தகையையும் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்ற தொல்லியல் துறை திட்டமிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் ஊராட்சியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். அங்கு நெல்லின் ஈரப்பதம், தரம் மற்றும் தார்பாய் இருப்பு ஆகியவற்றை அவர் சோதனை செய்தார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள அனைத்து அருவிகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. காவிரி வரலாற்றில் அக்டோபர் மாதத்தில் மழைநீரால் இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது இதுவே முதல் முறையாகும். ஜவ்வாது மலைத்தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீருடன் கமண்டல நாகநதியில் வெள்ளமும் கலந்து செய்யாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செய்யாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் உள்ள ஆற்றில் ஆழமான பகுதிக்கு செல்லவோ குளிக்கவோ கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதனால் கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1275 கன அடியாக அதிகரித்துள்ளது. அதனால் 50 அடி உயரம் கொண்ட அணையில் 47.7 அடிக்கு தண்ணீர் உள்ளது. அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது.